யார் இருந்தது? ஸ்திரீகளோடும். அப்போ ஸ்திரீகளும் இருந்தாங்க. ஸ்திரீகளே நீங்களும் தொடர்ந்து வரணும். இதுக்கு ஸ்திரீன்னு நினைக்கக்கூடாது. உங்கள் மூலமாக கர்த்தர் உலகத்தை கலக்க போகிறார். சொல்லுங்க, என் மூலமாக உலகத்தை கலக்க போகிறார். சொல்லுங்க, உன் குடும்பத்தை கலக்க போகிறார். நீங்க வல்லமையினால் தரிப்பிக்கப்படும் போது பேய் நடுங்கும், அவளை பிடித்து கொண்டிருக்கின்ற அசுத்தாவிகள் நடுங்கும், கீழ்ப்படியாமல் கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகள் சங்கிலிகள் உடையும். நீங்க கேட்கலாம், ஏன் இப்படி பையனா சங்கிலி பிடிச்சிட்டு இருக்கு? உனக்கு தெரியாது சங்கிலிய, இன்விசிபிள், காண முடியாத சங்கிலி, அது உடைக்கப்படணும். ஏன் உன் கனவு அப்படி இருக்கான்? ஏன் கலாட்டா பண்றான்? ஏன் தேவனை தேட மாட்டான்? ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு இருக்கு. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரிகளே, நீங்கள் சாதாரணமான நபர் அல்ல. உங்கள் கடந்த காலமோ அல்லது உங்கள் சூழ்நிலைகளோ நீங்கள் யார் என்பதை நிர்ணயிக்க அனுமதிக்காதீர்கள். வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடும்போது பயந்து கவலைக்கு இடம் கொடுக்காதீர்கள். கிறிஸ்துவில் உங்கள் உண்மையான அடையாளத்தை அறிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை வெற்றி நிறைந்த மகளாக இருக்கும்படி அழைத்ததை புரிந்து கொள்ளுங்கள். குடும்பம், சபை மற்றும் சமுதாயத்தில் நீங்கள் ஆசீர்வாதம் நிறைந்த பெண்மணியாக இருக்க உங்களை தேவன் அழைத்திருக்கிறார். இதை புரிந்து கொள்ள நம் போதகர் மூலம் தேவன் அருளிய இந்த வல்லமையான செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெறுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாய் இருக்கிறீர்கள். ஜெயிக்க பிறந்தவர்கள். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அன்பின் தேவனின் ஜீவனுள்ள சாட்சியாய் இருப்பீர்களாக.